Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் நாம் ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் ப்ளவுஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் தான். இந்த saree பார்த்திங்கன்னா லைட் க்ரீனும் டார்க் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது. டார்க் க்ரீன் கலர் ப்ளவுஸ் தான், ஆனால் இப்போது வீடியோவில் ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. இது வந்து காப்பர் ஜரி saree, அதனால் ஃபஸ்ட்டு காப்பர் ஜரியில் 3 லைன் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் காப்பர் சுகர் பீடில் ஒரு லைனும் காப்பர் கட் பீடில் ஒரு லைன் கொடுத்துட்டு எகைன் ஒரு காப்பர் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பர் கட் பீடுக்குள்ளே அதுலேயே இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கிறேன். எல்லா ட்ரையாங்கிளும் ஒரே மாதிரி ஈவனாக வரணும் அப்படின்னா ஒவ்வொரு சைடும் பீட்ஸ் ஈவனாக எடுக்கணும். 5 பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஃப்ரெஞ்ச் நாட்டும் ட்ரையாங்கிளுக்கு வெளியே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வச்சு 4 சுகர் பீடில் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஈவனாக வரணும் அப்படின்னா சுகர் பீட்ஸ் கவுண்ட் வந்து இதுக்கும் ஈவனாக தான் எடுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் சுகர் பீட்ஸில். நீங்களும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா ட்ரையாங்கிளுக்கும் வந்து ஈவனாக எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக வரும். இப்போ அது ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம புட்டா டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்து காப்பர் ஷேடில் இருக்க ஒரு குமிழ் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அந்த சீக்வன்ஸ் வச்சு கொடுக்குறோம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு வந்து நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து 4 த்ரெட் எடுத்திருக்கேன். 4 ஸ்டென்ஸாக போடும்போது 8 த்ரெட்டு ஆயிரும். ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சீக்வன்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு சுற்றியும் நம்ம சீக்வன்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்துடும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருந்தால் நம்ம த்ரெட்டை வந்து நீடில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணும்போது நம்ம சீக்வன்ஸ் வச்சுட்டு பஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறதுனால நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு சீக்வன்ஸை நீடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை சுற்றி உள்ளே பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு முன்னால் நம்மளுக்கு டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சென்டரில் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு சுற்றியும் சீக்வன்ஸு கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ளாட் சீக்வன்ஸும் கூட யூஸ் பண்ணலாம். காப்பர் ஷேடில் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி குமிழ் சீக்வன்ஸ் இருந்துச்சு, அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே நம்ம நாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எப்படியே விட்டாலும் விட்டுறலாம். இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 சீக்வன்ஸ் சென்டரில் இது மாதிரி நம்ம ஒரு சுகர் பீடு கொடுத்துக்கலாம். சுகர் பீடு மட்டும் இல்லாமல் ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் கூட கொடுக்கலாம். நான் வந்து இதில் சுகர் பீடு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற டிசைன் தான் இது. அதிக மெட்டீரியல்ஸும் எதுவும் தேவைப்படாது. சிம்பிளாக யாராச்சும் உங்கள்கிட்ட டிசைன் கேட்குறாங்கன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், சுகர் பீடில் நம்ம இது மாதிரி சென்டரில் கொடுத்துட்டு நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனல் லுக்கு இது மாதிரி தான் இருக்கும். பேக் நெக் பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு. ஸ்லீவில் இதே மாதிரி கீழே பார்டரில்
இதே டிசைன் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டா மட்டும் மேலே கொடுத்துருக்கோம். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டிசைனிங் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.